कहीं पर, हम झुकने वाले नहीं हैं। सर पे मार रहे हैं, पैर पे मार रहे हैं और हम कपड़ा भी फाड़ रहे हैं। बच्चा भी नीट का एग्जाम दिया था, इतना फ्रस्ट्रेशन था, कहता पापा मैं मर जाऊं। 4 papers can't decide my future, but the same bloody 4 papers are going to decide the future of Indian government. நான் எந்த ஒரு சோஷியல் இஷ்யூஸ் ஆர் கரண்ட் இஷ்யூஸ் நடக்கிறப்ப நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, நீங்கள் வந்து நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க இல்லை சோஷியல் மீடியாஸில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி. பட் இப்போது நியூஸ் சேனல் பார்க்காதீங்க, அது எல்லாமே ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கடைசி ஒரு 30-40 வருஷமாக நம்ம எல்லாம் இந்த நியூஸை வந்து நம்பிட்டு இருப்போம் தெரியுமா? அது நியூஸ் பேப்பர்ல இருந்து இல்லை ரேடியோல இருந்து இப்போ டிவில இருந்து எது வேணா இருக்கட்டும். பட் அந்த நியூஸ் சேனல்ஸை நம்பியே நம்ம இருந்த ஜனங்கள் இப்போ நியூஸ்லேயே ஃபேக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி இருக்கும்? ஸோ நான் சொல்லணுன்ட்டு உங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த மந்த் ஃபுல்லாவே நீங்க வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், டெல்லியில வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் நடக்குது. எதுக்காக இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னு கூட தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்றேன். ஸோ நீட் பேப்பர்ஸ் வந்து அடிக்கடி வந்து லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, இது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி, லைக் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஸோ ஹைகோர்ட்டோட ஒரு ஜட்ஜ் வந்துட்டு ஜென்சிஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற யங் யூத்ஸ் எல்லாம் வந்துட்டு காக்ரோச் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி சும்மா ஒரு ட்ரெண்டுக்காக ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 1 or 2 days இருக்கும், அப்படியும் போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இப்போ அது ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் மாறுற அளவுக்கு, ஒரு நேஷனல் மூவ்மெண்ட் மாறுற அளவுக்கு மாறிடும். ஸோ அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அடிக்கடி இந்த நீட் பேப்பர் லீக்ஸ் வந்து நடக்குது. ஸோ இது வந்து அக்கௌண்டபிளி எடுத்துக்கணும். அக்கௌண்டபிளி எடுத்துக்கிட்டு அப்புறமா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரான தர்மேந்திர பிரதான் வந்துட்டு ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கோரிக்கை இது முக்கியமான இது 2 தான். அதுக்காக ஐஎஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனோட ஒரு மெயின் ரேங்கிங் டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதுக்காக சப்போர்ட் பண்ணியும், அதுக்காக ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணியும், சிஜேபியோட சப்போர்ட்டோடையும் இவங்க வந்து இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கு, 5 to 8 days போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சோனம் வாங்சுக் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த சோனம் வாங்சுக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா சொல்றேன், அவங்களை பத்தி வேணா இன்னொரு வீடியோ பார்த்து பேசிக்கலாம். பட் அவங்களை பத்தி ஷார்ட்டா சொல்லணும், இவர் வந்துட்டு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர் அண்ட் இன்னோவேட்டர். இவர் வந்து நிறைய வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்தியன் ஆர்மிஸ்க்கு வந்துட்டு அந்த கோல்டு இடத்துல ஷெல்டர், ஒரு வார்ம் ஷெல்டர்ஸ் எப்படி ரெடி பண்றது கூட சொல்லி கொடுத்துருக்காரு. ஃபார்மிங்காக அவங்களுக்காகவும் சம்மர் சீசன்ல தண்ணி வத்தி போற அந்த நேரத்துல எப்படி தண்ணியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லி கொடுத்துருக்காரு. காஷ்மீர்ல பாஸ் பர்சன்டேஜ் 5% இருந்து கிட்டத்தட்ட 95% வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அண்ட் இவர் வந்து ஒரு ஸ்கூலும் நடத்திட்டு வராரு. ஸோ அக்கார்டிங் டு மெனி பீப்பிள் ஸோ கிளைம் தட் நண்பன் படத்துல கொசக்சி பசுப்புல் அப்படின்ற ஒரு கேரக்டர் தெரியுமா, அந்த கேரக்டர் தான் சோனம் வாங்சுக் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 3 Idiotsல வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க தெரியுமா, அமெரிக்கானும். அப்புறம் அதோட ப்ரொடியூசர் ஆர் ரைட்டர் சொல்றதுன்னா இல்ல அப்படின்னு வந்து கிளைம் பண்றாங்க. தட்ஸ் another story. I don't want to speak about those things. பட் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கொசக்சி பசுப்புகள் அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்துருக்காங்க. அந்த கேரக்டரோட தான். ஸோ ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்தியாவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. நோபல் பிரைஸ் அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. ஸோ சோனம் அவர்கள் வந்துட்டு இந்த சிஜேபிக்கு ப்ரொடெஸ்ட்க்கு வந்து சப்போர்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய பலமாவே அவங்களுக்கு தெரிஞ்சது. அவர்களும் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றது கிட்டத்தட்ட 18-19 நாள் ஆன அப்புறமா என்ன ஆகுது, அவரோட பாடி ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 20th day வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ஃபோர்ஸபிளா வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ அக்கார்டிங் டு நியூஸ் சேனல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் அவர்கள் வந்தாங்க, நார்மலா வந்து கூப்பிட்டாங்க, அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. பட் அங்க இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் அங்க இருக்கிற அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஜனங்களே வந்து ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க அப்படின்னு வந்து அங்க இருக்க ஜனங்க சொல்றாங்க. நாங்க பாத்துருக்கோம், நாங்க எப்படி அவங்களை இழுத்துட்டு போனாங்க பாத்துருக்கோம். 4 துணி இப்படி சுத்திட்டு அவங்க வந்து இழுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் இழுத்துட்டு போனாங்க. அதுவும் திட்டி 2-3 வார்த்தை கெட்ட வார்த்தைகளை பேசி அவங்க வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஜனங்கள் ஃபேக் நியூஸை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபேக் நியூஸ் ஏன் பரப்பாதீங்க தருண், நீ சொல்றது அது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வேற மாதிரி காட்டலாமே அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா, இப்போ அதே சோஷியல் மீடியாவில் பார்த்த வீடியோ அந்த ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு ஃபேக் நியூஸ் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி. ஃபேக் நியூஸ் பரப்பாத அந்த ஒரு மீடியா பேச இருக்கலாமே, இல்லையே நாங்க ஃபேக் நியூஸ் பரப்பலையே அப்படின்னு சொல்லி சும்மா சண்டை நிற்கலாம். தப்பு பண்ணவங்க சண்டை நிற்கலாம், தப்பு பண்ணல நீ பேசிருக்கலாம்ல அப்படின்னு வந்து நானும் கேட்கறேன். ஸோ 20 days ஆன அப்புறமா வந்துட்டு சோனம் வாங்சுக் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நான் வந்து இதை கண்டினியூ பண்றேன், இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு வந்து அவரோட ப்ரொடெஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்லே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ 20 days ஆன அப்புறமா அபிஜித் தீப்கே வந்துட்டு இந்த சிஜேபியோட ஃபவுண்டர் இருக்கிறோமா, அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வந்துட்டு 21 days மேலே இருந்துட்டோம், இன்னுமே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை கவர்மெண்ட் கிட்ட, அவங்க வச்ச எந்த ஒரு டிமாண்ட்ஸுக்குமே எந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு சொல்லி சன்செட் சலோ அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதாவது ஜந்தர் மந்தர், இவங்க வந்து ப்ரொடெஸ்ட் நடக்கிறது ஜந்தர் மந்தர்ல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் நம்ம மார்ச் பண்ணிட்டு போவோம், நடந்துகிட்டே போவோம் எல்லாருமே அப்படின்னு சொல்லி போனாங்க. இந்த நியூஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்ச அப்புறமா என்ன பண்ணுறாங்க, பார்லிமெண்ட் வெளியே வந்துட்டு பேரிகேட்ஸை போட்டு மூடி இருக்காங்க. பேரிகேட்ஸை சும்மா கூட போட்டு மூடி அதை வந்து வெல்டிங் பண்ணி மூடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 feet 12 feet வந்து ஹைட் பண்ணி அந்த பேரிகேட்ஸை வெல்டிங் பண்ணி மூடி இருக்காங்க. வர ப்ரொடெஸ்டர்ஸ் எல்லாமே யாருமே உள்ள வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அண்ட் பார்லிமெண்ட்ல நடக்க வேண்டிய
மீட்டிங் வந்து அண்ட் பார்லிமெண்ட்ல நடக்க வேண்டிய மீட்டிங் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அங்கிருந்து மறுபடியும் வந்தவங்க எல்லாமே வந்து ரிட்டர்ன் போயிருக்காங்க. இது வந்து ஆரம்பிச்சு வந்து மார்னிங் 5 o'clock இருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க. மார்னிங் 5 o'clock வந்து எல்லாமே வந்து 6 o'clock வெல்டிங் பண்ணி 7 வந்து ப்ராப்பரா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. 8-9 o'clock எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நடந்து வரதுக்கு. ஸோ என்ன ஆயிருக்குன்னா போக போக வந்துட்டு இவங்க வந்து பேரிகேட் போட்டு பிளாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரிகேட்டை தள்ளிட்டு உள்ள போக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே போயிடுவா போறாங்க சொல்லுங்க. அங்க இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மேல வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் போயிடுவா போறாங்க. இந்த சன்செட் மூமெண்ட்ல நீங்க யார் வேணா வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண அபிஜித் தீப்கே வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக என்ன இருக்குன்னா டெல்லியோட மெட்ரோஸ் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குமா அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. யாருமே போகக்கூடாது, எல்லாம் டிலே இருக்கு அப்படின்னு சொல்லி போய் ஒரு ஃபேக் எதுவுமே ஆகலாங்க பட் ஒரு ஃபேக்கா சொல்லி அங்க வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. பட் அதையும் தாண்டி ஜனங்களை வந்துட்டு அந்த மெட்ரோவை தாண்டி வரதாகட்டும் இல்ல பஸ்ஸஸ் பிடிச்சி வரதாகட்டும் அந்த மூமெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இங்க ஜனங்க வந்து கம்மியா தான் இருக்காங்க, நியூஸ் மீடியா சேனல்ஸ் தான் இவங்க வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம், நேத்து முந்தநேத்து எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து கிளாஷ் அவுட்ஸ் நடந்திருக்கு. ஜனங்க வந்து அந்த பேரிகேட்டை உடச்சு உள்ள போக ட்ரை பண்ணிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்ல RAF ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து தடுக்கிறதுக்காக பதிலா அவங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் கூட பண்ணல, அவங்க வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அவங்க நேம் பேட்ச் வச்சிருக்காங்க. RAF ஆஃபீஸர்ஸ் எதுக்குமே எந்த ஒரு நேம் பேட்சும் வைக்கல. RAF வச்சவங்க எல்லாமே எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு RAF ஆஃபீஸர்ஸும் வெளியே பேர் தெரியுற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணணும். இது வந்து ஒரு ஆர்டர். ஆக்சுவலி நேம் பேட்சை மறைச்சிட்டு ஒரு வேலை செய்யணுன்றது கூட இருக்கக்கூடாது. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு ஃபேக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, எந்த போலீஸ் ஆஃபீஸர் நல்ல ஒரு பியர்டை வச்சுக்கிட்டு ஸ்டைலா முடிய வெட்டிக்கிட்டு யார் இருப்பாங்கன்னு எனக்கு இன்னமும் எனக்கு புரியல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் RAF ஆஃபீஸர்ஸ் லத்தி சார்ஜ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபைபர் ஸ்டிக் வச்சு கூட அடிக்கிறாங்க. யாரை வேணா அடிக்கிறாங்க. லைக் வயசானவங்க, வயசாகாதவங்க, சின்ன பசங்க, பொண்ணுங்க யாரும் பார்க்காம யாரை வேணா கண்ணு முன்னாடி யாரு தெரியும் அடிக்கிறாங்க. ஒருத்தர் தவிர மீடியாஸ், அங்க இருக்கிற மீடியாஸ் அவங்க நாங்க வந்து மீடியாஸ் அப்படின்னு அவங்க காமிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து தொடர்றது கூட இல்லை. அக்கம் பக்கம் அவங்க மீடியா பக்கத்துலேயே யாருமே இருந்தாலும் அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. ஓகே, யார் இந்த கான்ஃபிளிக் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் வந்து எக்ஸாக்டா தெரியல. நான் இல்ல சோஷியல் மீடியாவும் நம்புறதா இல்லை, நியூஸ் சேனல்ஸையும் நம்புறதா இல்லை. அக்கார்டிங் டு சோஷியல் மீடியா என்ன சொல்றாங்கன்னா அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டியர் கேஸை வந்து போட ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜனங்க மேல தூக்கி போட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் சேனல்ஸ் வந்து சொல்றது என்னன்னா பேரிகேட்ஸை உடைச்சிட்டு இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸை தள்ளிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, லெட் மீ ஆஸ்க் யூ a basic question. ஸ்டார்ட் யாரை வேணா பண்ணிருக்கலாம் சார். போட்டு அடிக்கிறீங்க, பசங்க, பொண்ணுங்க, பெரியவங்க, சின்னவங்க, சின்ன பசங்க யாரும் பார்க்காம அடிக்கிறீங்க. கிட்டத்தட்ட சும்மா போற வரவங்களை போட்டு கூட அடிக்கிறீங்க. அவங்க வந்து டியூஷன் அந்த பார்லிமெண்ட் பக்கம் வந்து ஒரு டியூஷன் இருக்கு. அந்த டியூஷன்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான். அவனை போட்டு அவனுக்கு அந்த ப்ரொடெஸ்ட்க்கும் அவங்க சம்பந்தமே இல்லை. ஒரு 16-17 வயசு பையன் அந்த பையனை போட்டு அடிக்க அவனுக்கு எதுக்கு அடிக்கிறாங்கன்னு கூட தெரியாம அடி வாங்கிட்டு வந்து அவர் பக்கமா அழுகுறோம். ஒரு நியூஸ் சேனல் முன்னாடி, ஒரு நியூஸ் மீடியா முன்னாடி ஒருத்தன் அழுகுறோம். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். எப்படி என்னோட ஆஃபீஸ்ல என்னோட மேல இருக்கிற ஒரு எம்ப்ளாய் வந்துட்டு எனக்கு வந்து வேலை சொல்றவங்க அந்த மாதிரி நான் செய்யணும். உங்களுக்கும் அந்த மாதிரி மேலதிகாரில இருந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துருக்கும். ஸோ யாராவது வந்தாங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களை அடிங்க அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறீங்க. ஓகே, அங்கிருந்து தூரமா போகணும், ஓடி போகணும் அப்படின்னு இழுத்து வச்சு அடிக்கிறீங்க. யாரும் கூட ஒரு பொண்ணு, பையன் ஒருத்தர் வந்து அப்படியே நிக்கிறாரு, என்ன அடிங்க அடிங்க அடிச்சு என்ன கொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ கூட போட்டு அடிக்கிறாங்க. ஸோ ஒருத்தனை போட்டு இப்போ 2-3 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. சார் உங்களுக்கு எல்லாம் நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, உங்களுக்கும் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் அப்படிதான் போட்டு அடிப்பீங்க. அவங்க வந்து மேலதிகாரில இருந்து ஆர்டர் வந்தாலும் அடிக்கிறாங்க. சரி, டிக்கில் ஆணி வச்சு அடிக்கிறாங்க. ஸோ உங்க மோட்டிவ் அடிக்கிறது இல்லை, கொல்லணும் சார். அவங்க சண்டை போடுறது அவங்களோட நீட் பேப்பர் லேட் ஆனதுக்காகவோ இல்லை அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க 4-5 பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை சார். உங்களுக்குன்னு ஒரு பசங்க இருப்பாங்க, உங்கள் வயசு பசங்க தான் அங்கே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 16-17 வயசு. எல்லா ஆஃபீஸரும் வந்து கண்டிப்பாக ஒரு 30-35+ ஆஃபீஸர்ஸ் தான் இருந்தாங்க. அந்த ஆஃபீஸர்ஸோட பசங்களோட ஃபியூச்சருக்காக தான் அங்கே இருக்கிறவங்க வந்து சண்டை போடுறாங்க. ஃபேரான எஜுகேஷன் இல்லை சார். நீங்கள்லாம் வந்துட்டு காசு கொடுத்து படிக்க வைக்கிறது எதுக்கு சொல்லுங்கள்? ஃபேரான எஜுகேஷன் கிடையாது. அப்போ நீங்கள் ஏன் காசு அந்த மாதிரி கரியாக்குறீங்க? வேற விதமாக போய் கரியாக்கலாமே. இப்போ எஜுகேஷன் எதுக்கு கொட்டுறீங்க? உங்களோட பசங்களோட எஜுகேஷனில் போய் கொட்டுறீங்க. உங்க பசங்களோட ஃபேரான எஜுகேஷன் கிடைக்கணும்காக தான் அவங்க வந்து போராடுறாங்க, அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அவங்க அதுக்கான ப்ரொடெஸ்ட்கான ரீசனே அதுதான், ஃபேரான எஜுகேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அந்த சிஸ்டமே ராங்கா இருக்கு, அந்த சிஸ்டமை நாங்க உடைக்கிறோம், அந்த சிஸ்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ரொடெஸ்டே நடக்குது. என்னப்பா பேப்பர் லீக்ஸ்ன்றது அப்படின்னு ஆகதான் செய்யும்ப்பா, அதுக்கெல்லாம் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடைசி 10 வருஷத்துல, அதாவது பிஜேபி இருந்த இந்த ஒரு காலகட்டத்திலேயே 10 வருஷத்துல 89 தடவை பேப்பர் லீக்ஸ் ஆயிருக்கு. ஐ எம் நாட் சேயிங் ஒன்லி அபவுட் த நீட் பேப்பர்ஸ், ஐ எம் சேயிங் அபவுட் த UG நீட் பேப்பர்ஸ், இன்னும் சம்டைம்ஸ் UPSC பேப்பர்ஸ் ஆஸ் வெல். இந்த 10 இயர்ஸ்ல நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்றீங்க. அந்த ஆஃபீஸ்ல ஒரு வாட்டி தப்பு நடக்குது, உங்களை விட்டுறாங்க. 2வது வாட்டி தப்பு பண்றீங்க, விட்டுறாங்க. 3வது வாட்டி தப்பு பண்றீங்க, அப்பயும் சும்மா தான் இருப்பாங்களா? சொல்லுங்க சார், வேலை விட்டு தானே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் தர்மேந்திர பிரதான், யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர், அவரோட ரெசிக்னேஷன் கேட்கறாங்க. ஸோ டெமோக்ரஸி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்காக ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரிய வராது. சிம்பிளா சொல்லலாம், ஃபார் த பீப்பிள் பை த பீப்பிள் அப்படின்ற ஒரு கோட் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா? அதுதான்
ஐ எம் நாட் சேயிங் நீ வந்து நான் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், இல்லை நான் வந்து இந்த பார்லிமெண்ட்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு வந்து யாருக்கு வேணால் எப்படி எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் தெரியும். ஐ எம் நாட் சேயிங் அபவுட் தோஸ் சப்போர்ட், ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் தீஸ் பீப்பிள்ஸ் ஆர் தீஸ் பீப்பிள்ஸ், ஐ எம் சப்போர்ட்டிங் ஹியூமனிட்டி. 1% ஆச்சும் மனிதாபிமானம் அப்படின்றதும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா சும்மா அடிக்கிறத விட விடுவீங்க, லத்தில ஆணியை வச்சு அடிக்கிறீங்க. இவன் ப்ரொடெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறான்டா, இவன் வந்து சைனீஸ் சப்போர்ட்டர், இவன் வந்து பாகிஸ்தானி ஏஜென்ட்ரா அப்படின்னு வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ உங்கள் சிஸ்டம் மேலே தான் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஈஸியாக ஒரு சைனீஸ் ஏஜென்ட்டோ இல்லை ஒரு பாகிஸ்தானி ஏஜென்ட்டோ என் கூட கான்டாக்டில் இருக்க முடியுது, அவ்வளோ ஈஸியாக கூட இந்த சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னு கூட ஈஸியாக சொல்லலாம். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் த ப்ரொடெஸ்டர்ஸ், ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் த எனி பொலிட்டிஷியன்ஸ், ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் த ஹியூமனிட்டி. அவங்க வந்து பேசுறது, அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறது அவங்களோட பேப்பர் லீக் ஆனதுக்கோ இல்லை அவங்களோட ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் பேப்பர் லீக் ஆனதுக்கோ இல்லை, உங்கள் பசங்களோட ஃபேரான எஜுகேஷன் சிஸ்டம் கிடைக்கின்றதுக்காக தான் அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஆஃபீஸர்ஸ் கேட்கறது ஒரு பொண்ணு கிட்ட, நீ நீட் எழுதுறியா இல்லைன்னு சொன்னப்போ, நீ தான் நீட் எழுத எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ற? அப்போ அந்த பொண்ணு கேட்டு நல்ல கேள்விங்க, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணா ரேப் ஆனவங்க மட்டும் தான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணுமா, ரேப் அங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி யாருமே சப்போர்ட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டுச்சு அந்த பொண்ணு. ஐ ஃபெல்ட் லைக் வாட் அன் இன்கிரெடிபிள் ஆன்சர் ஷி கேவ் டு தோஸ் ஆஃபீஸர்ஸ். ப்ரொடெஸ்டாலாம் நடந்து பார்லிமெண்ட்ல இருந்து ஜந்தர் மந்தர் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா, அந்த மார்ச்சை அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்து வரைக்கும் அடிச்சுட்டே போயிருக்காங்க, இழுத்து அடிக்கிறாங்க. ஓகேவா, இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 8-9 மணி அப்புறமா அவங்க ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சுல, ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிட்டாங்க. ஸோ அபிஜித் தீப்கே வந்துட்டு, அதாவது சிஜேபியோட ஃபவுண்டர் வந்துட்டு, இந்த மூமெண்ட்டை நான் வந்து இப்படி போக நான் எதிர்பார்க்கல, என்னை வந்து எல்லாருமே மன்னிச்சிருங்க, முக்கியமாக லேடிஸ் அண்ட் உமன்ஸ் யாருமே இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம், நம்ம இன்னும் இந்த ஒரு பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து ட்வீட் பண்ணுறதாகட்டும் இல்லை அங்கே இருக்கவங்க சொல்கிறதாகட்டும் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாரு. இவ்வளோ நடந்தும் சிஜேபி ஃபவுண்டரான சிஜேபி இந்த ப்ரொடெஸ்ட் காரணமான அந்த எந்த ஒரு டிமாண்டுமே அவங்க வந்து வரல. சோனம் வாங்சுக்கை ரிலீஸ் பண்ணல, அண்ட் இங்கே வந்து சப்போர்ட்டிவாக ரெப்ரஸன்டேட்டிவாக இந்த ப்ரொடெஸ்டர்ஸ் யாருமே வந்து ரிலீஸ் பண்ணலை. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அதுவும் எதுவுமே எடுத்துக்கல. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரோட ரெசிக்னேஷன் கேட்டாங்க, அதுவும் இன்னும் வரல. எந்த ஒரு டிமாண்டுக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. இவ்வளோ நடந்த அப்புறமாவும் எந்த ஒரு டாக்ஸுமே இன்னும் வரல. இதெல்லாம் நடக்கிறப்ப இதே இடத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட், அதாவது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அண்ட் டிகே சிவகுமார் அண்ட் இன்னும் சில ஆஃபீஸர்ஸ், இன்னும் ஒரு மெயின் பொலிட்டிஷியன்ஸ், அவங்க எல்லாமே வந்து மோடியோட வீட்டுக்கு முன்னாடி போய் சண்டை போட, ஐ மீன் ப்ரொடெஸ்ட் பண்ண போய் உட்காந்துட்டாங்க. கமிங் பேக் டு தமிழ்நாடு, சிஎம் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசல, சிஎம் வந்து எந்த ஒரு ப்ரொடெஸ்ட்கான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு, அவரோட அதாவது மக்கள் வந்துட்டு இப்போ ஜனநாயக ரிலீஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்காங்க, எல்லாரும் FTFSக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மக்கள் இருக்காங்க தெரியுமா. அந்த மக்கள், நீங்க ஏன் சார் ப்ரொடெஸ்ட் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல? சார் சிஎம் சொல்லாம நாங்க எப்படி சார் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா, சரி இங்க பெங்களூர்ல ஃப்ரீடம் பார்க்ல ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு, அங்க சிஎம் வந்தாரா இல்ல, மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர், கர்நாடகாவோட மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் யார் இருக்காங்க, பெரிய ஆக்டர்ஸ், அவங்க யாருமே வரல. அப்பவும் மக்கள் யாருமே பண்ணலையா சார்? FTSக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சிஎம் எதுவுமே வரல அப்படின்னு சொல்றதுக்கு பதில் நீங்க அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு விஷயமா பேசலாமே சார். நான் சொல்றேன், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்களா, 8 கோடி மக்களும் விஜயோட ஃபேன்ஸ் சார். 8 கோடி மக்களும் விஜயோட படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? சரி ஓகே, வயசானவங்க இருக்காங்க, வயசானவங்க பாதி எடுத்துப்போம், 4 கோடி மக்கள் அதை எடுத்துருவோம். 4 கோடி மக்கள், சரி 4 கோடி மக்கள் பசங்க, சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, வேற யாராவது இருப்பாங்க, ஒரு 2 கோடி மக்கள் எக்ஸ்ட்ரா, ஒரு 2 கோடி மக்கள் விட்டுருவோம், மிச்சம் இன்னும் 2 கோடி மக்கள் இருக்காங்க. 2 கோடி மக்களும் விஜயோட ஃபேன்ஸா சார்? 2 கோடி மக்களும் ஜனநாயகன் FTFSக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல நாங்க ஓட்டு போட்டோம், அவரோட வார்த்தை வர வரைக்கும் நாங்க வந்து ஆட மாட்டோம் அப்படி சொன்னா, அவர் கேட்டாரு ஓட்டு போட்டீங்களா, அந்த ஓட்டு போடுறப்ப உங்களுக்கு தெரியலையா? ஹேட் பரப்புறது எப்படி வேணா பரப்பலாம், அதுக்கு சும்மா இஷ்டத்துக்கு அவர் வந்து பேசல, அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் வரல, ஃபேன்ஸ் எல்லாம் அவரோட படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் தமிழ்நாட்டுல இருந்து யாருமே பேசல, நீங்க பேசுங்க சார். ஸோ ஃபைனல் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வருது என்னன்னா, நீங்க பாலிடிக்ஸ் சப்போர்ட் பண்றீங்களோ இல்ல இந்த ப்ரொடெஸ்ட் சப்போர்ட் பண்றீங்களோ எனக்கு அது தெரியாது, ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்கு, மனதாபிமானம்னு ஒன்று இருக்கு, அது கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுங்க யாரா இருந்தாலும் சரி. நான் இந்த வீடியோக்காக எந்த ஒரு ஸ்கிரிப்டுமே இல்லை, எதுவுமே இல்லை, என் மைண்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து நான் சொல்லணும். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ், ஒரு மிகப்பெரிய யூடியூபர்ஸாக இருக்குமே, அவங்கள வந்து ஒரு நியூஸை வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போகிறாங்க. அவங்க வந்து எதுக்கு வந்து எதிர்ப்பு சொல்கிறேன், இல்லை வந்து அவங்களுக்கே தெரியும் இல்லை இது தப்புன்ற அவங்க மனசுக்கே தொட்டிருக்கும், அதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க, ஒரு நியூஸை வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக நான் எந்த ஒரு ஸ்கிரிப்டுமே இல்லை, என்னோட மைண்ட் ஃபைனல் தாட்ஸ், என்னோட ஒப்பீனியன்ஸ் என்னவோ அதை ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன், அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபைனலாக நான் சொன்னேன்னா, இஃப் யூ வாண்ட் சப்போர்ட் யூ கேன் சப்போர்ட் த ப்ரொடெஸ்ட், இஃப் யூ வாண்ட் சப்போர்ட் யூ கேன் சப்போர்ட் த பொலிட்டிஷியன்ஸ், if you want to support anyone you can support, but at least support a humanity. Thank you.